இந்த கார்த்திகை திருநாள் வந்தாலே கொண்டாட்டம் தாங்க. தெருவெல்லாம் அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் அந்த கொண்டாட்டம் அப்படி நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு மிச்சம் வச்ச பட்டாசெல்லாம் கூட எடுத்து வெடிச்சிட்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அந்த கொண்டாட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு போட்காஸ்ட்டில் நான் பேச போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா பார்வை, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸோட எபிசோட் நம்பர் 30. ஸோ வருக வருகன்னு எல்லாரையும் வரவேற்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். சரி, இன்னைக்கு போட்காஸ்ட்டை எப்படி தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சின்ன கதை சொல்லி தொடங்கலாம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஒரு சின்ன பையன், அவன் வந்து 5வது படிச்சுட்டு இருந்தான். அந்த 5வது படிக்கும் போது கொஞ்சம் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கக்கூடிய ஒரு பையனாக தான் இருந்தான். 5வது படிக்கும் போது அந்த பையனுக்கு கொஞ்சம் மார்க்லாம் குறைய ஆரம்பிச்சிடுது. ஏன் குறைய ஆரம்பிச்சிடுது அப்படின்னு கேட்டால் அந்த பையனுக்கு சொல்ல தெரில. பொதுவாகவே இந்த பையன் கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பான் போல அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸும் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த பிளாக் போர்டில் எழுதி போடுறாங்கல்ல, அதை அந்த பையனால் பார்க்க முடியல அப்படின்றது தான் ரொம்ப ஒரு உண்மையாக இருந்தது. அது கசப்பான ஒரு உண்மையாக இருந்திருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எழுதும் போது அதை பார்த்து அப்படியே எழுதுறது, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காட்ட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இப்படி பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் அந்த பையன் அந்த ஸ்கூலில் அனுபவிச்சிருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பையனை கூப்பிட்டு இந்த பாரு, இந்த போர்டில் எழுதியிருக்கேன்ல, இதை படி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் 3rd பெஞ்சில் உட்காந்துருக்கான். எழுந்து நிற்கும் போது அந்த பையனுக்கு அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றத படிக்க முடியல. ஸோ அந்த பையன் வந்து என்னால் படிக்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறான். ஏன் படிக்க முடியல அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பக்கத்தில் வந்து நின்று படி அப்படின்றாரு அந்த டீச்சர். ஸோ பக்கத்தில் போய் நின்று படிக்கிறான், அப்பையும் தெரியல. ஸோ இன்னும் கூட பக்கத்தில் போய் நிற்கிறான். கிட்டத்தட்ட அந்த போர்டுக்கு பக்கத்துலேயே போய் நின்று அந்த டெக்ஸ்ட்டு என்ன எழுதியிருக்காரோ அதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவ்வளோ பக்கத்தில் போய் தான் உனக்கு கண்ணு தெரியுதுன்னா இத்தனை நாள் நீ எப்படி படிச்சுட்டு இருந்த, எப்படி எல்லா நோட்ஸையும் எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து தான் எழுதிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த பையன். ஸோ இதை கேட்டுட்டு நீ இன்றைக்கே போய் டாக்டரை பார்க்கணும், உனக்கு கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டீச்சர். ஆனால் என்ன இதில் கொஞ்சம் வருத்தமான விஷயம்னா, அந்த டீச்சர் வந்து அவரோட கிளாஸ் டீச்சர் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஆக்டிங்க்கு வந்த ஒரு டீச்சர். அதனால் அதுக்கப்புறம் அவர் ஃபாலோ பண்ணல. இந்த பையனும் அதை வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் நடந்த ரியாக்ஷன் வேறையாக இருக்குது. அதாவது வீட்டில் போய் இந்த பையன் சொல்கிறான், என்னால் அந்த போர்டில் எழுதியிருக்கிறத பார்த்து எழுத முடியல, படிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, படிக்கிறதுக்கு பயந்துட்டு இப்படியெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸும் அவங்கள வந்து பெருசாக கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 12th வரைக்கும் அந்த பையன் அப்படியே தான் படிச்சிருக்கான். போர்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றது அந்த பையனுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாதான். கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பையன் அந்த போர்டு பக்கத்தில் போய் நின்று எழுதிட்டுலாம் திரும்ப வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணி தான் அந்த பையன் ஸ்கூலை முடிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா அவன் ஸ்கூல் டைமில் அவன் கற்றுக்கவே இல்லை. காலேஜ் வந்தாச்சு, காலேஜ்லேயும் கூட அவனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்திருக்கு. அந்தளவுக்கு பெருசாக படிக்கல. ஃபஸ்ட் செமஸ்டர் ஏதோ ஒரு அளவுக்கு ஓட்டியாச்சு. செகண்ட் செமஸ்டரில் மார்க்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா ஒரு தைரியத்தை மனசில் வர வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு கண்ணாடி போட்டே ஆகணும்னு வீட்டில் சொல்லுவோம் அப்படின்னு வீட்டில் போய் சொல்லியிருக்கான். அந்த நேரம் பார்த்தா அவங்க வீட்டில் சரி ஓகே, இவ்வளோ தூரம் சொல்லும் போது நம்ம போய் பார்த்தாகணுன்னு ரொம்ப லேட்டாக அந்த பையனை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டியிருக்காங்க. அந்த பையனுக்கு -5 பவர். ஸோ இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு வந்து ஒரு நல்ல கிளாஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் -5 அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சோடா புட்டி மாதிரி தான். அந்த பையன் மொதல் நாள் வந்து அந்த கிளாஸை போட்டுட்டு வெளியில் வந்து நின்று அந்த ஒரு நேரம் அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுதான். ஃபர்ஸ்ட் டே கண்ணாடி போட்டுட்டு தெருவில் நடந்தப்போ ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்த மாதிரியான ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. உலகமே ரொம்ப புதுசாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் பிறகு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கான். யூஜி படிச்சிருக்கான், அதுக்கப்புறமா பிஜி படிச்சிருக்கான். ஸோ அவனோட லைஃப்பில் அந்த எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், கல்வின்ற ஒரு விஷயம் சின்ன வயசுலேயே அந்த கண்ணாடி கிடச்சிருந்ததுன்னா இன்னும் பிரகாசமாக இருந்திருக்கும் அப்படின்றது அந்த பையனோட நினப்பு. ஸோ யாரோடையோ கதை, அதை சொல்லும் போது உனக்கு ஏன் இவ்வளோ பூரிப்பு அடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாரோடைய கதை இல்லை, இது என்னோட கதை தான். நான் சின்ன வயசில் பார்த்த அந்த ஒரு சில பிளாக் போர்டில் எழுதின அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப க்ளோஸர் லுக் போய் பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும். ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். நான் வீட்டில் சொல்லும் போது அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு புரிதலில் அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ காலேஜ் வந்த பிறகு தான் நான் கண்ணாடி போட்டே ஆகணும் அப்படின்னு என்னால் வெளியில் சொல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்பில் நான் அனுபவித்தேன் அப்படின்றது ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னோட ஸ்கூல் டைம்லேயே நான் கண்ணாடி போட்டிருந்தேன்னா என்னோட லைஃப்பில் நான் நிறையவே நல்லா படிச்சிருப்பனோ அப்படின்ற ஒரு தாட்டே எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ இதை ஏன் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, போன சாட்டர்டே சண்டே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியில் ட்ரிப் போகலாம் அப்படின்னு போயிட்டு வந்தேன்.
ஸோ அங்கே போயிட்டு வந்த அந்த சுச்சுவேஷனில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், போன வாரம் நீங்கள் ரீயூனியன் பற்றி பேசுனீங்க, பழைய நினைவுகள் எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுனீங்க. இந்த வாரம் எனக்கு இந்த சின்ன பசங்க சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறாங்களே அந்த மாதிரியான இஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், மற்றவங்க கதை இல்லைப்பா, என் கதையே இருக்குது, அதை சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த கதை தான் இந்த கதை. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம ஒரு லிஃப்ட்டில் போகிறோன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஆஃபீஸ் லிஃப்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மாலில் இருக்கக்கூடிய லிஃப்ட்டாக இருக்கலாம். அந்த லிஃப்ட்டில் போகும்போது 10 பேர் ஏறுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேராவது கண்ணாடி போட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் டவுட் தான். ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, அவனை சோடா புட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, இல்லை 4 கண்ணை அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிளாஸில் பாதி பேர் வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இனிமேல் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு டிவி இருக்குது பார்த்தீங்களா, அதோட பொசிஷன், அதோட சைஸ், இது எல்லாமே தான் நம்மளுடைய கண் பார்வை குறைவுக்கு காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே டிவி பார்க்க ஆரம்பிச்சிடும். டிஜிட்டல் ஸ்க்ரீனை பார்க்காம நம்ம லைஃப் ஓடுறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரீனை பார்க்காம இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் நம்ம கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய டைமாக இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டிங் டைம் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டிவியாக இருக்கலாம், இல்லை ஃபோனாக இருக்கலாம். அதுவும் இந்த நைட் டைமில் படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ மீம்ஸில், ரீல்ஸில் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பேரண்ட்ஸாக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம் இருக்குது. அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட பசங்களுக்கு நீங்கள் ஐ செக்கப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் கூட பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போல்லாம் நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு, ஃப்ரீயாக ஐ செக்கப் பண்ணுறாங்க. ஐ செக்கப் பண்ணுறதுக்கு நம்ம காசு பே பண்ண போகிறது கிடையாது. ஸோ தாராளமாக நம்ம போய்ட்டு அந்த ஒரு ஐ செக்கப்பை பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்போ நீங்கள் ஐ செக்கப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக ஐ செக்கப் பண்ணியே ஆகணும். அதாவது நைட்டில் சரியாக பார்க்க முடியல, இல்லை கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அடிக்கடி கண் சிமிட்டிகிட்டே இருக்கேன், இல்லை கண்ணில் தண்ணி வருது, இல்லை 2ஆக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐ செக்கப் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி தலைவலி வருதுன்னா கூட ஐ செக்கப் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஐ செக்கப் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு கிளாஸ் எழுதி கொடுத்துட்டாங்க, நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க அதை கண்ணில் போடணும். அதை கண்ணில் போடாமல் வாங்கி கேஸில் வச்சுட்டு அப்படியே பேக்லேயே வச்சுக்குவாங்க. அண்ட் எப்போல்லாம் அவங்க வந்து படிக்க போகிறாங்களோ அந்த டைமில் மட்டும் எடுத்து போடுவாங்க. இல்லை அவங்க வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த நேரத்தில் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக தவிர்த்துட்டு, உங்களுக்கு கண்ணில் பவர் வந்துருச்சா அவங்க பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க, என்னோட அழகு போயிடும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு கண்ணில் கண்ணாடி தூக்கி போடுங்க. ஏன்னா நானும் கண்ணாடி போட்டுட்ருக்கேன். என்றைக்கு நான் முதல் தடவை கண்ணாடி போட்டுறோம் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணுறதில்ல, தூங்கும்போது மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு கண்ணாடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் லென்ஸ்லாம் -10 வரைக்கும் கூட நமக்கு கிடைக்குது. ஸோ காண்டாக்ட் லென்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்ணாடி போட்டுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முக்கியமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது கண்ணில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை பேரண்ட்ஸே இருக்காங்க அப்படின்னா அவங்க மற்றவங்கக்கிட்ட பேசணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள போயிட்டு நீங்கள் அழைச்சிட்டு போயிட்டு ஐ செக்கப் பண்ணணும். அண்ட் வீட்டில் டிவி வாங்கும்போது அதை வைக்கும் போது எந்த இடத்துல எப்படி வைக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. என்னோடய ஐசைட் ப்ராப்ளம் இன்னும் ஜாஸ்தியானதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அது வந்து நிறைய நான் டிவி பார்ப்பேன், நிறைய படம் பார்ப்பேன். ஸோ அதனாலேயே என்னோடய பவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு டிவி வாங்குறீங்கன்னு வச்சுங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, உங்களோட அந்த டிவி வைக்க போகிற ரூம் அதோட சைஸ் என்ன, அது எங்கே உட்காந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். ஒரு 6 அடிக்கு தள்ளி உட்கார முடியும் உங்களால் அப்படின்னா 40 இன்ச்சஸ்க்கு கீழே இருக்கிற டிவியை தான் நீங்கள் வாங்கணும். அண்டு ஒரு 7.5 அடிக்கு மேலே நீங்கள் தள்ளி உட்கார முடியும் அப்படின்னா நீங்கள் 50 இன்ச்சஸ் டிவி வாங்கலாம். இல்லை 9 அடி வரைக்கும் நீங்கள் தள்ளி உட்கார முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு 60 இன்ச்சஸ் டிவியை பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போலாம் 10,000 15,000க்கே 60 இன்ச்சஸ் டிவி கிடைக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 3 ஃபீட்டு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் உட்காந்து அந்த டிவியை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு கெடுதி. ஸோ பசங்களுக்கும் இது கெடுதி தான். ஸோ பசங்களை பற்றி அவங்களுடைய வளர்ச்சி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க
இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் பசங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் இந்த ஐ செக்கப்பும் ஒன்று அப்படின்னு இந்த வாரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இந்த போட்காஸ்ட்டில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நச்சுன்னு 4 வார்த்தையில் இந்த எபிசோடில் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறது ஒன்று தான். பசங்க 1, 2 அப்படின்னு படங்கள் வந்தாலும் சரி, இல்லை 20 வரைக்கும் பார்ட் எடுத்தாலும் சரி, பேரண்ட்ஸ் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் இந்த ஐ செக்கப் பண்ண வேண்டிய விஷயமும் ஒன்று. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட, இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு விஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத அப்பப்போ பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட நான் போய் செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கிரிக்கெட் விளையாடும் போது கண்ணு தெரியாமல் அடித்தா நம்ம கிளாஸ் தானே உடையும். ஸோ அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிப்பா, ஐ செக்கப் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு ஐயில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால கண்ணாடியும் வாங்கி போட்டாச்சு. இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக தானே பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணணுங்க. இந்த கண்ணாடி போட்டிருக்க பசங்களை மழை நேரத்தில் வெளியில் அனுப்புறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்கள வெளியிலலாம் மழை நேரத்தில் அனுப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது அவங்களுக்கு சிக்கலை தான் கொடுக்கும். என்ன காரணம்னு சொல்கிறேனே, இதுவும் என்னோட அனுபவத்தில் வந்த ஒரு கதை தான். அதாவது யூஸ்வலாகவே நம்ம மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கண்ணாடி போட்டிருக்கவங்க மோஸ்ட்லி வெளியில் போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா, மழை நனைஞ்சோம்னா ஜலதோஷம் பிடிக்குன்றது யூஸ்வலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் மழையில் போகும்போது கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்றது கண்ணாடி போட்டிருக்கிறவங்களுக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம யூஸ்வலாகவே காரில் போகும்போது பார்த்துருப்போம், இந்த வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணாடிக்கு வைப்பர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம மழையில் வெளியில் போகும்போது அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி தான், அவனும் கண்ணாடி போட்டிருப்பான். எனக்கு அவன் ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்தான். அதாவது பார்த்தீங்கன்னா, மழை நேரத்தில் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது கண்ணாடி போட்டுட்டு போனோம் அப்படின்னா ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஹெல்மெட் போட்டோம்னா அது க்ளோஸ்டாக இருக்கும். கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தோம்னாலும் நமக்கு கண்ணாடியில் அந்த மழை தண்ணி படாமல் ஈஸியாக போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப் சொல்லி கொடுத்தான். ஓகே ஃபைன். இப்போ நம்ம எல்லாரும் ஹெல்மெட்லாம் கட்டாயமாக போட்டு தான் போகணும்னு சட்டம்லாம் வந்துருச்சு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் அந்த அளவுக்கு கடைபிடிக்கப்படலை. ஃபைன்லாம் இருந்தாலுமே கூட பெரிய அளவில் கெடுபிடியாக இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் பைக்கில் போகும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. அது என்னென்னா, என்னோடய வீட்டில் எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பீச்சுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு என்னோடய சொந்த ஊர் காரைக்காலில் அவங்க பீச்சுக்கு போயிருக்காங்க. சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கும். எங்கள் அம்மா இங்கேருந்து மழை வர மாதிரி இருக்குது, நீ போயிட்டு அவங்கள சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. அம்மா, மழை பெஞ்சிச்சுன்னா என்னால் போக முடியாது, நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்றேன். எங்கள் அம்மா கேட்கவே இல்லை. அவங்க திரும்ப திரும்ப நீ போய் கூட்டு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும்னு நானும் கிளம்பி பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அப்பா புதுசாக வாங்கின ஒரு பைக் அது. ஸோ அந்த ஸ்கூட்டரை எடுத்து போயிட்டுருக்கும் போது வழியிலேயே மழை பிடிச்சிக்கிச்சு. ஸோ இந்த மழையில் தான் போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம். கண்ணாடியில் அப்படியே தண்ணியெல்லாம் பட்டு வழி தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அப்படியே கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா பீச்சோட எண்டிங்கில் ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு ஸ்தூபி இருக்கும். அதில் போயிட்டு இடித்து அந்த கிரில்லை தாண்டி அந்தாண்ட போய் விழுந்துட்டேன். ஸோ பைக்லேயும் அடி, எனக்கும் அடி. எந்திரிச்சு பார்த்தா அதுக்கப்புறமா அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள ஆட்டோவில் ஏற்றி விட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு நான் பைக் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரேன். ரிட்டர்ன் வந்தால் பைக்குக்கும் செலவு, எனக்கும் செலவு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், கண்ணாடி போட்டுட்டு என்னால் மழையில் வெளியில் போக முடியாதுமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு புரிதல் வந்தது. ஸோ கண்ணாடி போட்டுட்டு மழையெல்லாம் வெளியில் போக முடியாது, இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எதுவும் இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ இது எனக்கு நடந்த ஒரு விஷயம். இதை கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் வேறு, கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. ஸோ எல்லாத்தையுமே பெற்றோர்கள் பசங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அண்டு பெரியவங்க எல்லாத்தையும் நம்மளோட பார்வையிலேயே பார்க்காம, அந்த சின்ன பசங்க அவங்க வேற ஒரு நபராக இருக்காங்க, அவங்களுக்குள்ள சிக்கல்கள் வேறையா இருக்குது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்ககிட்ட பேச வேண்டியது இங்கே ரொம்ப கட்டாயமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்டு கண்ணாடி போட்டிருக்க பசங்க ரொம்ப பிரில்லியண்ட்டான பசங்க அப்படின்றத இங்கே நான் திரும்பவும் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நானும் கண்ணாடி போட்டிருக்கேன். ஸோ இது போல் இன்னும் பல விஷயங்கள் நம்ம நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸில் பேச வேண்டியது காத்துக்கிட்டு இருக்கு. அண்டு போன வாரம் பார்த்தீங்கன்னா ரீயூனியன் பற்றி பேசணும். அந்த எபிசோடை கேட்ட பிறகு நான் என்னுடைய அந்த ரீயூனியன் பற்றி சொல்கிறேன். அது ஒரே ஒரு ஃப்ரெண்டு திரும்ப மீட் பண்ணது தான், ஆனால் அது ஒரு சண்டைக்கு அப்புறம் மீட் பண்ணது அப்படின்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்டு. அவங்க பேர் ஜெயபாரதி. ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு ரீயூனியனை திரும்ப க்ரியேட் பண்ணாங்க, ஞாபகத்துக்கு கொண்டு வந்தது போன போட்காஸ்ட் அப்படின்றத இப்போ கேட்கலாம். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தாங்க. பையன்தான், அது ஜெண்டர் தாண்டி ஒரு சோலாக நம்ம ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு இன்டெலெக்சுவல் ஃப்ரெண்டு. எல்லாத்த பற்றியும் பேசக்கூடிய சினிமா, இலக்கியம், லைஃபு, பாலிடிக்ஸு, ஸ்பிரிச்சுவல் எல்லாத்த பற்றியும் பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு.
ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வந்து, அதுல அந்த ஃப்ரெண்டு எனக்கு எதிரா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து என்னால தாங்கிக்க முடியாத ஒரு துரோகமா தெரிஞ்சுது. ஏன்னா நான் பர்சனலா ஷேர் பண்ண விஷயத்த மத்த குரூப்ல, அதாவது இவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ண ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க. அதனால ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா, அது சொன்னது, அதனால வந்த பிரச்சனை அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. தனிப்பட்ட முறையில சொன்னது அப்படிங்கிறது அது மேல இருந்த ஒரு ட்ரஸ்ட் எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஓகேவா? இதுதான். ஸோ அதனால இனிமே என் லைஃப்ல நீ கிடையாது. எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்றதையே நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் பேசவே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 வருஷம் நாங்க வந்து பாத்துக்கல, பேசிக்கல. எந்த விதமான கான்டாக்டும் இல்ல. ஆனா எங்க 2 பேருக்கும் மியூச்சுவலான சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பப்போ சொல்லுவாங்க. "பேசுறியா?" அப்படின்லாம் கேட்கும்போது, அந்த பேச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தவிர்த்துருவேன். இப்படி போயிட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, சென்னையில எஸ். ராமகிருஷ்ணன் குட்டி இளவரசன்னு ஒரு பிரெஞ்சு நாவல் பத்தி பேசுறாரு அப்படின்னோடனே, எனக்கு அந்த குட்டி இளவரசன் நாவல் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால, எஸ். ராமகிருஷ்ணன் பேச்சு நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். அவரு அந்த நாவல் பத்தி என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு போனேன். அங்க சென்னையில ஆழ்வார்பேட்டை கவிக்கோ மன்றத்துல அந்த மீட்டிங் நடக்குது. நான் வந்து கொஞ்சம் டிராஃபிக்னால நேரா போனேன். ஆல்மோஸ்ட் மீட்டிங் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. ஸோ அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசி ரோக்கு முன்னாடி ரோல சைலண்டா உட்காந்துக்கிட்டேன். நான் போன கொஞ்ச நேரத்துல வந்து எஸ்ரா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எஸ்ரா பேசிட்டே இருக்காரு. அப்பதான் ஏதோ ஒரு கவனம், அவர் பேச ஆரம்பிச்சு ரொம்ப சுவாரஸ்யமா பேசுறாரு. டக்குன்னு ஒரு கவனம் ரைட் சைடு இப்படி பாக்குறேன்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் தான் வந்து ஈவென்ட்டையே போட்டோ எடுத்துட்டு இருக்கான் கேமரா வச்சு. எனக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு 3 1/2 வருஷம் பார்க்காம பேசாம இருந்த ஒரு ஃப்ரெண்டை வந்து பாக்குறேன். எனக்கு அப்படி அப்புறம் டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் வந்து என்னோட கவனத்தை எஸ்ராவோட ஸ்பீச்ல வந்து கொண்டு போயிட்டேன். அப்ப அந்த குட்டி இளவரசன் நாவல் பத்தி பேசிட்டே இருக்கும்போது எஸ்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு விமானி பெரியவங்களுக்கும் இடையிலான நட்பு பத்தி வரும்ல, அப்ப பேசும்போது அவர் நட்பை பத்தி ஜென்ரலா சில விஷயம் சொல்றாரு. பொதுவா வந்து நம்மளுடைய ரத்த உறவுகள் தாண்டி நம்மளோட லைஃப்ல வந்து சேர்றவங்க தான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நாம் நண்பர்களை இழந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறோம். நான் வந்து இந்த உலகத்திலே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வருத்தப்பட மாட்டேன். ஆனா 2 நண்பர்கள் பிரிஞ்சு போறாங்க, பேசாம போறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்காக வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னோடனே எனக்கு என்னையும் மீறி கண் கலங்கிச்சு. நான் டக்குன்னு இப்படி திரும்பி அவனை பாக்குறேன். அவனும் அப்படியே கண்ணு முழுக்க கண்ணீரோட என்னை திரும்பி பாக்குறான். அப்பயும் வேற எதுவுமே பேசிக்கல. அப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசின விஷயம்லாம் வந்து பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு அந்த மொமெண்ட்ல. மேபி அது ரொம்ப சாதாரணமா கூட சொல்லலாம். அந்த மொமெண்ட்ல அது ரொம்ப இதுவாயிடுச்சு. அப்புறம் மீட்டிங் முடிச்ச உடனே ஒண்ணுமே யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லல. கடகடன்னு ஃபர்ஸ்ட் ஆளே எந்திச்சு வெளியில வந்துட்டேன். அதோட பஸ் பிடிச்சு பாண்டிச்சேரியும் வந்துட்டேன். பாண்டிச்சேரி வந்துட்ட பிறகு ஒரு நாள் அந்த மீட்டிங் முடிச்ச அடுத்த நாள் சாயந்தரம் வந்து எனக்கு ஒரு போட்டோ வந்து டேக் பண்றாங்க FBல. அந்த எஸ். ராமகிருஷ்ணன் பேசின மீட்டிங்ல எடுக்கப்பட்ட சில போட்டோ. நான் வந்து ஏதோ ஒரு அந்த பேச்சுக்கு வந்து சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கிற மாதிரி நிறைய எமோஷன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அந்த போட்டோஸ் வந்து ஒரு 4-5 போட்டோ என்னோடது இருக்கு. அதுல ரொம்ப வாய் விட்டு சிரிச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மாதிரி நான் வாய் விட்டு சிரிக்கிற போட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரேர். நான் அந்த மாதிரி சிரிக்கவும் மாட்டேன். அப்படியே சிரிச்சு அது வந்து பதிவாகுது அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் போயிட்டு தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பரை போய் எடுக்கிறேன். பார்த்தா எனக்கு வாட்ஸ்அப்பில் அதே சேம் டைமில் நான் போய் நம்பர் சர்ச் பண்ணுற அதே டைமில் அவங்க வந்து எனக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பி, உன்னோட சிரிப்பை இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு பாரதி அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்புறம் வந்து தேங்க்யூ அப்படி சொல்லி அப்படி அந்த 3 வருஷம் ஏன் பேசாமல் இருந்தோம் அப்படிலாம் எதுவுமே தெரியல. நார்மலாக வந்து
அந்த மீட்டிங் பற்றி, அதுக்கப்புறம் அப்படி கேஷுவலாக வந்து வேறு வேறு சில விஷயங்கள் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ரொம்ப அகெயின் இப்போ வந்து ஒரு பெரிய பாண்டிங் க்ரியேட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு அப்படின்னாலும் கூட நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்தே தொடங்கிறது நமக்கு சாத்தியப்படும் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் ஜெயபாரதி சொன்ன இந்த ஒரு நிகழ்வும் கூட இருந்தது. அண்ட் இது போல் ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ரீயூனியன் பற்றி இருக்கலாம், இல்லை இன்னைக்கு நம்ம பேசின இந்த ஐசைட் ப்ராப்ளம், கண் ப்ராப்ளம் பற்றின ஒரு சின்ன கதையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அனுபவித்தது, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது அனுபவித்த கதைகள் எதாக இருந்தாலும் நம்ம பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். IRJ ஆனந்த் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு நீங்கள் தாராளமாக உங்களோட வாய்ஸ் நோட்டையோ இல்லை மெசேஜையோ அனுப்பலாம். அண்ட் அது வரைக்கும் நச்சின 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸை கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் RJ ஆனந்த். டேக் கேர், பபாய்.